cover பண்ணுவானா அப்படின்லாம் இல்ல. It will take 3 classes, right? Anyhow, I'll share the screen. Let me know whether you can able to see. Okay. Yeah, is it visible for everybody? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So we'll see about Jacobean drama, right? What is Jacobean first? We know that Queen Elizabeth வந்து ஒரு particular period rule பண்ணிருப்பாங்க. So அந்த ஏஜ் நம்ம வந்து எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்றோம். Can you tell me the time period of Queen Elizabeth? 1588 to 1603. 1558 to 1603. Very good. 1558 to 1603. ரைட், இந்த பீரியட நம்ம குயின் எலிசபெத்தன் பீரியட்னு சொன்னோம். அண்ட் எலிசபெத்தனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஏஜ் பார்க்கும்போது பார்த்தோம். எலிசபெத்துக்கு அப்புறம் இங்கிலாண்ட ரூல் பண்ண ஆள் யாரு அப்படின்னா ஜேம்ஸ், கிங் ஜேம்ஸ். ஓகே, கிங் ஜேம்ஸ் தி 6th of Scotland. ஓகே, ரிப்பீட், கிங் ஜேம்ஸ் தி 6th of Scotland. இவர் வந்து கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் வேற, கிங் ஜேம்ஸ் 6th of Scotland வேற. ப்ளீஸ் டூ ரிமெம்பர் தட். சார்சரோட பீரியட்ல பார்த்திருப்பீங்க, ரைட்? ஒரு ஜேம்ஸ், கிங் ஜேம்ஸ் இருப்பாரு, who wrote கிங் ஸ்கொயர், ரைட்? அவர் தான் என்ன பண்ணாரு, சார்சரோட ரைம் ஸ்கீமை யூஸ் பண்ணாரு. ஸோ சார்சேரியன் ஸ்டான்ஸாவா இருந்தது, ரைம் ராயலா அவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாறிடுச்சு, ரைட்? அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அவரு வேற, திஸ் மென் கிங் ஜேம்ஸ் தி 6th of Scotland அப்படிங்கிறவர் வேற. சரியா? நோ த டிஃபரன்ஸ். அண்ட் இவர் வந்து ஸ்காட்லாண்ட வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் தென் குயின் எலிசபெத் இறந்ததுக்கு அப்புறம் இங்கிலாண்ட என்ன பண்றாரு, இஸ் ஜஸ்ட் டேக் ஓவர். அதனால என்ன ஆகுறாரு அப்படின்னா கிங் ஜேம்ஸ் தி 1st of இங்கிலாண்டா மாறுறாரு, ரைட்? கிங் ஜேம்ஸ் தி 6th of ஸ்காட்லாண்டும் ஒண்ணுதான், கிங் ஜேம்ஸ் தி 1st of இங்கிலாந்து அப்படின்னாலும் ஒருத்தரை தான் ரெஃபர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜெகோபியன் பீரியட் அப்படின்னு எந்த ஏஜ் நம்ம சொல்றோம் அப்படின்னா 1603ல இருந்து 1625 இந்த பீரியட நம்ம ஜெகோபியன் பீரியட், ஏன்னா ஜேம்ஸோட ரூல் இருந்தது, அதனால லிட்டரரியா நம்ம பார்க்கும்போது அந்த ஏஜ் ஜெகோபியன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஜெகோபியன் ஏஜ் இஸ் ஃபாலோட் பை கேரலன் ஏஜ். கேரலன் ஏஜ்னா ஜேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பையன் சார்ல்ஸ் தி 1st வந்து கிங்கா மாறுறாரு. ஸோ சார்ல்ஸ் தி 1st பீரியடுக்கு வந்து நம்ம கேரலன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். Okay, so I repeat, Jacobean age is between 1603 to 1625. 1603, you know that Queen Elizabeth was demised. So அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸ் தி 6th of Scotland become the king of England, right? And this is Stuart dynasty. இந்த டைம்ல தான் இங்கிலாண்ட ஸ்டூவர்ட் ஆள ஆரம்பிக்கிறாங்க, டியூடர் டைனஸ்டிக்கு அப்புறம். அண்ட் ஜெகோபியன் எராவை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இட் இஸ் a period of turmoil அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹென்ரி தி 8th காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு, ரைட்? ஹென்ரி தி 8th பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலாந்துல ப்ரொட்டஸ்டனிசம் வாஸ் இன் இட்ஸ் பீக், ரிலீஜியன் கிளாஷஸ். ஸோ ப்ரொட்டஸ்டனிசம் அவரோட பீரியட்ல ஆரம்பிச்சது, அதுக்கு அடுத்த சங்கதி குயின் எலிசபெத்தன் பீரியட் வரைக்கும் அது தொடருது, ரைட்? குயின் எலிசபெத்தனோட பீரியட்லயுமே ப்ரொட்டஸ்டனிசம் வந்து இட் பிகம் த அஃபீஷியல் ரிலீஜியன் ஆஃப் இங்கிலாந்து, ரைட்? சரி, அப்போ கேத்தலிக்ஸ்குள்ள ஒரு எண்ணம் வருது, கிங் ஜேம்ஸ் தி 1st of இங்கிலாந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் ஓகே there will be certain changes in religion அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. பட் ஸ்டில் ரிலீஜியன்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிங் ஜேம்ஸ் தி 6th of Scotland அவருமே எந்த ரிலீஜியனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி இருக்கிறாருன்னா அதுவும் ப்ரொட்டஸ்டனிசம், ரைட்? ஸோ யூ நோ தட் ஆங்கிலிக்கன் சர்ச்சை சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க கிங் ஜேம்ஸ் தி 6th அவரோட பீரியட்லயுமே இங்கிலாந்துல. ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் கிளாஷஸும் இருக்குது, ரைட்? அண்ட் யூ நோ there is also social, there is also political clashes. என்ன பொலிட்டிக்கல் கிளாஷஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனோ இந்த டைம்ல, அதாவது ஜேம்ஸும் இங்க இருக்கிறாரு, அதுக்கு அடுத்து அவங்க பையன் வர போறாரு. there was a clashes between the people itself. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புளுக்கு வந்து மொனார்கியோட எண்ட், மொனார்கினா தெரியும், கிங்கோட ரூல், கிங்கோட ரெயினை நம்ம மொனார்கின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ ஃபாலோடு பை
சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் அவரோட டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா மொனார்கி வேண்டாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட சீட் நம்ம ஜெகோபியன் ஏஜ்லயுமே பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஃபைண்ட் ரிலீஜியஸ் கிளாஷஸ், political clashes, social clashes among the people. Okay, so somehow, completely Jacobean and Caroline age together, it is a period of turmoil அப்படின்னு சொல்றோம். ரைட், இப்ப கேரளன் ஏஜ் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா it is from 1625 to 1649. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1625 to 1649 சார்ல்ஸ் த ஃபர்ஸ்டோட பீரியட், that is called Caroline age. So together it is called as period of turmoil. Okay, and I told you that James the 6th of Scotland become the king of England. இல்லையா, அவர் ஸ்காட்லாண்டோட கிங்கா எப்ப ஆகுறாரு அப்படின்னா 1567. ஓகே, till 1625 இறக்குற வரைக்கும் he is also the king of Scotland. Please do remember this point. And when we talk about this man, King James, right, he strongly recommend absolutism. What does mean by absolutism? Nothing but அவர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா that is the final judgment. ரைட், வேற யாரும் அதை மறுத்து கருத்து சொல்லவே முடியாது. ரைட், வாட் என்ன அவர் ஃபைனல் பண்றாரோ that will be the rule of England. Right, there is no suggestions given by any other authorities. ரைட், இதுதான் நீங்க யாரோட பீரியட்லயும் பார்க்கலாம், சார்ல்ஸ் த ஃபர்ஸ்டோட பீரியட்லயும் பார்க்கலாம். அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் பையனும் இருப்பார். அதனாலதான் அங்க ஒரு பெரிய எழுச்சி எழும்பும். ரைட், ரீசன் ஃபார் சிவில் வார், அதுவும் நம்ம பார்க்கலாம். So I hope you know what is meant by absolutism, right? And as I told you, religion பொறுத்த வரைக்கும் he was a strict Protestant, and he knew French, Greek, Latin, right? He was a learned man. James the first of England, he was a learned man. Please do remember that. And he is the son of Mary, Queen of Scots. Right? In the Queen of Scots, எட்மண்ட் ஸ்பென்சரோட ஃபேரி குயின்ல ஸ்பென்சர் ரெஃபர் பண்ணிருப்பாரு. எந்த நேம்ல அப்படின்னா டியூசா அப்படிங்கிற நேம்ல மேரி ஸ்காட்டை வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஐ ரிப்பீட், மேரி குயின் ஆஃப் ஸ்காட் யாரோட அம்மா? ஜேம்ஸோட அம்மா. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட ரூல வந்து பிளடி மேரி அப்படின்லாம் திட்டுவாங்க. சரியா, அந்த மாதிரி வந்து ஷீஸ் ஒரு ரிலீஜியஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு குயின். ரைட், நிறைய அவங்களோட பீரியட்ல நிறைய கிளாஷஸ் இருக்கும், நிறைய ரிபலியன்ஸ் இருக்கும். so many bloodshed happened during her period, right? So she is somehow called as bloody Mary. Okay, so அவங்களோட பையன் அப்ப எப்படி இருப்பான்? so அப்படியே அதேதான் வாரிசா இதே மாதிரியான ஒரு ரூல் தான் வந்து இங்கிலாந்துல வந்துட்டு இருக்கும். பட் எனிஹவ், கிங் ஜேம்ஸ் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்திருப்பாரு. ரைட், அதாவது ப்ரோஸ் ஃபிக்ஷனுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அவரோடது என்ன அப்படின்னா கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? சோ ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிள் அப்படின்னாலும் அதுவும் கிங் ஜேம்ஸ் பைபிள் தான். ரைட், சோ ப்ரோஸ் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர்ல ஆரிஜின் ஆன ஒர்க் அப்படின்னா அதை வந்து கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்படின்னு தான் சொல்றோம். அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1611. அண்ட் தென் மெயின் ஈவெண்ட் ஆர் என்ன சொல்லலாம், முக்கியமான ஈவெண்ட்னே சொல்லலாம். ரைட், அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னா இட் இஸ் கன் பவுடர் பிளாட். ரைட், வாட் இஸ் கன் பவுடர் பிளாட்? தட் ஹேப்பன் இன் தி இயர் 1605. ப்ளீஸ் டூ ரிமெம்பர் த இயர். கன் பவுடர் பிளாட் 1605. Now let me see what is gun powder plot. அதாவது கன் பவுடர் பிளாட்னு சொல்லலாம், கன் பவுடர் ட்ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பிகினிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், அதாவது பீப்புள் வந்து, அதாவது முக்கியமா கேத்தலிக்ஸ், ரைட், ரோமன் கேத்தலிக்ஸ் பீப்புள் ஹென்ரி த 8th பீரியட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ரிலீஜியன்ல ஏதாவது ஒரு மாற்றம் இங்கிலாந்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி வரைக்கும் அந்த கிங் ஜேம்ஸ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் எந்த விதமான மாற்றுதலும் இல்லாம Protestantism became the official religion of England. So அப்ப கேத்தலிக்ஸ் என்ன பண்றாங்க, அனாவசியமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. நிறைய பேர் அவங்க லேண்ட்ல இருந்து they are just evacuating. So this is happening for Catholics. So இந்த கேத்தலிக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா they are planning for an execution of a king. King James they just want to execute, போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரைட், அண்ட் அந்த பிளாட்டை தான் என்னன்னு சொல்றோம், கன் பவுடர் பிளாட். ரைட், பட்
இத சாதுரியமா தெரிஞ்சுக்கிறாரு கிங் ஜேம்ஸ். சரியா? கிங் ஜேம்ஸ்க்கு ஒரு அனானிமஸ் லெட்டர் போகுது. அந்த லெட்டர் மூலமா அவருக்கு என்ன விஷயம் தெரியுது, இந்த மாதிரி இந்த நாள் நவம்பர் 5 1605ல பீப்புள் ஆர் பிளானிங் ஃபார் அன் எக்ஸிகியூஷன் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஹையர் அத்தாரிட்டிக்கு போகுது. ஸோ ராயல் பீப்புள் அதை என்ன பண்ணிடுறாங்க, கிங் ஜேம்ஸ்க்கு அந்த லெட்டரை கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் டே. ஸோ நவம்பர் 5 அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பிளாட் நடக்க போதா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. ரைட்? அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு நிறைய கான்ஸ்பிரேட்டர்ஸ் they were ready with gunpowder, right, to blast the parliament, right? And என்ன பண்ணிடுறாங்க, ஜஸ்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே போய் செக் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான கான்ஸ்பிரேட்டர் மாட்டிக்கிறார். ரைட்? அவரோட பேர் வந்து காய் ஃபாக்ஸ். ஐ ரிப்பீட், காய் ஃபாக்ஸ். பின்னாடி ஸ்பெல்லிங் வரும். சோ இந்த கான்ஸ்பிரேட்டர் பிளான் பண்ணாரு இல்லையா, சோ அவரு மாட்டிக்கிறாரு. அவரை வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அண்ட் அந்த டார்ச்சர்ல அவர் யாரெல்லாம் இந்த கன் பவுடர் பிளாட்டுக்கு முக்கியமான ஆட்களோ அதர் கான்ஸ்பிரேட்டர்ஸ மாட்டி கொடுத்துறாங்க. எல்லாரையும் கிங் ஜேம்ஸ் என்ன பண்றாரு, பிடிக்கிறாரு, டார்ச்சர் பண்றாரு, எக்ஸிக்யூட்டிங் ஆல் த பீப்புள், ஆல் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். அவரை கொல்லணும்னு நினைச்ச எல்லாரையுமே என்ன பண்ணிடுறாரு, கொன்னுடுறாரு. அண்ட் அந்த நாள பான்ஃபயர் அண்ட் செலிப்ரேஷனா அவர் என்ன பண்றாரு, கொண்டாடுறாரு. கிங் ஜேம்ஸ் இந்த ஆட்கள் கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றாரு. அண்ட் அந்த டேய செலிப்ரேட் பண்ற விதமா he is calling for an bonfires, right, which is actually a celebration. So இப்போ வரைக்கும் நவம்பர் 5 இங்கிலாந்துல காய் ஃபாக்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. Right? Till now you can find that. So the day is November 5. And when was the gunpowder plot? It was in the year 1605. Okay? And பாருங்க, கீழே கொடுத்திருக்கிறேன். ஹென்ரி த 8th divorced Catherine of Aragon, right? And இந்த டைம்ல ரிலீஜியன் மாறுது. இங்கிலாந்தோட ரிலீஜியன் ஆங்கிலிக்கனிசமா மாறுது. ரைட்? அண்ட் Protestantism become the official religion later, right? And this is the reason for gunpowder plot அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல குயின் எலிசபெத்தோட கான்ட்ரிபியூஷன் பாருங்க. she is giving an act, that is act of uniformity. இத வந்து பாஸ் பண்றாங்க. act of uniformity, it was passed in the year 1559. அது என்ன, இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா, Protestantism become a compulsory religion. எல்லாருமே Protestantismக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட வந்து குயின் எலிசபெத்தனோட பீரியட்ல அவங்க பாஸ் பண்றாங்க. ரைட்? சோ வேற வழி இல்லாம நிறைய ரோமன் கேத்தலிக்ஸ் they were converted into Protestants, but still they were strict with Catholic beliefs in their hearts. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குயின் எலிசபெத்தோட பீரியட்ல ஆரம்பிச்சது 1559ல. so till they wait till 1605, right? Finally they just want to execute gunpowder plot, but it was a failure one. It is a failed plot. That is what I have given here. And then see the next point, November 5 1605. The Robert Catesby அப்படிங்க ஒருத்தர் கொடுத்திருக்கீங்க இல்லையா, he was a Roman Catholic. He is the one who first organized this treason. இந்த பிளாட்டை ஆர்கனைஸ் பண்ணதே யாரு அப்படின்னா ராபர்ட் கேட்டஸ்பி. so many conspirators were there. அதுல கை ஃபாக்ஸ் இப்படிங்கிற இந்த மெயின் கான்ஸ்பிரேட்டர் தான் என்ன பண்றாரு, வசமா மாட்டிக்கிறாரு. எப்படி, கையில நிறைய கன் பவுடர், மேட்ச் ஸ்டிக், அந்த பார்லிமெண்ட் அப்படி பர்ன் டவுன் பண்றதுக்கான எல்லா விஷயத்தோட ஆள் மாட்டிக்கிறாரு. சோ ஃபைனலா எல்லா கான்ஸ்பிரேட்டர்ஸையுமே மாட்டி கொடுத்துடுறாரு. அண்ட் எல்லாரையுமே கிங் ஜேம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. And that's why November 5 is celebrated as bonfire night or else Guy Fawkes Day till now. Right? ஆனா நிறைய பேர் எதுக்கு செலிப்ரேட் பண்றோன்னே தெரியாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Okay, but anyhow, some other things you should know about King James. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he's actually has so many interest in witchcraft. மந்திர தந்திரம் இதெல்லாம் ஆளுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். இந்த பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இவரை இன்ஸ்பயர் பண்ணணும், ரைட், இவர் எப்படியாவது ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு, he came up with the work Macbeth. Okay, so I repeat, who is interested in witchcraft? It is King James. So to inspire him,
right? Shakespeare wrote Macbeth. We know that அதுலயுமே witchcrafts எல்லாம் வரும், 3 witches வருவாங்க. You know the story, right? Which is one of the tragedy of Shakespeare. Now coming back to Caroline age. So Jacobean age எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. எந்த டைம்ல இருந்து எந்த டைம்? கிங் ஜேம்ஸ் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தாச்சு. கிங் ஜேம்ஸோட பீரியடுக்கு அப்புறம் அவரோட பையன் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் கேம் டு தி பவர், ரைட்? அவர் த்ரோனுக்கு வந்த டைம் பாருங்க 1625. So till 1649 he ruled England, right? He was son of King James the First and Anne of Denmark. Caroline ageல முக்கியமான இந்த லைன் ஃபர்ஸ்ட். Yes, ma'am. Yes. So Caroline ageல முக்கியமான பேக்ட்ராப் அப்படினாலே you should think about civil war. 1642 1642ல இருந்து 1651 வரைக்கும் இந்த சிவில் வார் நடந்திருக்கும். இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இந்த ஆள் தான், கிங் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட், ரைட்? என்ன பண்ணிருப்பாரு? அப்பா மாதிரியே பையன் இருந்திருப்பாரு, சரியா? ரிலீஜியன்ல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. பர்ஃபெக்ட் டிக்டேட்டர்ஷிப்பா இருந்தது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். கிங் ஜேம்ஸும் he believed in absolutism. தான் என்ன முடிவு பண்றானோ அதுதான் இந்த நாட்டுல நடக்கணும்னு நினைக்கிறது. இட் இஸ் ஆக்சுவலி டிக்டேட்டர்ஷிப் மோர் தேன் a monarchy, இல்லையா? பெனவலண்டா இருக்கணும் கிங்னா. சோ அப்சல்யூட்டிசமா இருக்கிற ஏரா, அந்த ஏரா வந்து கட்டாயம் என்னவா இருக்க முடியாது, ஒரு ப்ராப்பரான மொனார்க்கியா இருக்க வாய்ப்பு கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி டிக்டேட்டர்ஷிப். இட் வாஸ் again followed by Charles the First, right? He believed in absolutism like his father. So you know there was so many confusions arised during the time of Charles the First. சரியான லொல்லு பிடிச்ச ஆளா இருக்கு. என்னன்னு பாப்போம். என்னெல்லாம் அவர் பண்ண விஷயங்கள் தான் சிவில் வார் வர்றதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்க்கலாம். As I told you, this was a time of religious, social and political conflicts, particularly between the king and the parliamentarians. அது என்ன parliamentarians? அதாவது இவரு அப்சல்யூட்டிசம் பிலீவ் பண்றாரு. அப்போ அவரு மக்களோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன்ஸோட பேச்ச கேட்பாரா? சஜஷன்ஸ் எடுத்துப்பாரா? கட்டாயம் எடுத்துக்க மாட்டாரு, இல்லையா? So that's why you can find he completely hated parliamentarians, right? So இதனால அப்படியே இங்கிலாந்து ரெண்டா பிரியுது. என்னவா பிரியுது? ரெண்டா பிரியுது. என்னன்னு பாருங்க. ஒன் இஸ் கிங்ஸ் ரூல், ரைட்? ராயலிஸ்ட் அப்படின்னு பிரியுறாங்க. அதாவது கிங் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றவங்கள ராயலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராயலிஸ்ட் அப்படின்னு இங்கிலாந்து குரூப் ஒண்ணு பிரியுது. அப்படியே ஆப்போசிட் பார்லிமெண்டேரியன்ஸ் ஆர் ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு இன்னொரு குரூப் பிரியுது. ஐ ரிப்பீட், சார்ல்ஸ் த கிங் சப்போர்ட் பண்றவங்க, சார்ல்ஸ் த கிங்கோட ஐடியாலஜியை சப்போர்ட் பண்றவங்க, அவங்கதான் நம்ம ராயலிஸ்ட்னு சொல்றோம். ஆன் தி அதர் ஹேண்ட் பார்லிமெண்டேரியன்ஸை சப்போர்ட் பண்றவங்க ரவுண்ட் ஹெட்ஸ் ஆர் பார்லிமெண்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி ரெண்டா இங்கிலாந்து வந்து பிரியுது, 2 groups. ஓகே, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்க பூட்டங்காலத்துல இருந்தே இங்கிலாந்துல என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? புரோட்டஸ்டன்டிசம். பட் இவர் என்ன பண்றாரு? சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் he married a Catholic princess. அதுவும் பாருங்க, அப்ப எந்த மாதிரியான கேலமிட்டி வெடிக்கும் அந்த டைம்ல, இல்லையா? ஏன்னா கேரளன் ஏஜ் ஃபாலோ அந்த டைம்லயே வந்து பியூரிட்டனிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பியூரிட்டனிசம்னா என்ன? பயங்கர பக்தி, பயங்கர ரிலீஜியஸா இங்கிலாந்து மாறுது அந்த டைம்ல, ரைட்? சோ அதுவும் ரிலீஜியன்னா ஸ்ட்ரிக்ட் தி புரோட்டஸ்டன்டிசம். அப்ப இங்க ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டின்னு ஒண்ணு வந்தது. எந்த வருஷம் சொல்லுங்க பாப்போம்? ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி 1559. என்ன ஆகுது ஆக்ட் ஆஃப் கன்ஃபர்மிட்டி? சாரி, யூனிஃபார்மிட்டி. Protestant compulsory follow Protestant. Yes. ரோமன் கேத்தலிக்ஸோ எந்த ரிலீஜன்ல இருந்தாலும் அவங்க புரோட்டஸ்டன்டிசமா மாறத கம்பல்சரியா மாத்துறாங்க. இதுதான் ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், நீங்க இப்போ கேரளன் ஏஜுக்கு வந்துருங்க. 1559ல இது நடக்குது. இப்போ வந்து 1640s வந்துருச்சு. எவ்வளவு வருஷங்கள்னு பாருங்க. இந்த வருஷத்துல, இத்தனை வருஷத்துல அப்ப எத்தனை பேர் புரோட்டஸ்டனா மாறி இருப்பாங்க, ரைட்? அப்ப இங்கிலாந்துல half of the people, half என்ன சொல்லலாம்,
முக்காவாசி பேர்னே சொல்லலாம். நிறைய பேர் ப்ரொட்டஸ்டண்டா இருக்கிறாங்க. சரியா? அப்போ அவங்களோட குயின் கேத்தலிக்கா இருக்கிறத அவங்க விரும்புவாங்களா? Definitely not. So now King Charles, he married a Catholic princess. So Catholic princess, she become the queen of Protestants. So how they could accept? So here you can find there was a heavy conflict between the king and the parliamentarians. இதுலே ரெண்டு பேருக்கு இடையில clashes வந்துருச்சு கல்யாணத்திலே. அது மட்டும் கிடையாதுங்க. அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. Charles the First, he imposes heavy taxes on the people, particularly upper class. காசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காசை எல்லாத்தையும் புடிங்கிட்டானா அவன் பிறகு மிடில் அண்ட் லோவரா வந்துருவான் இல்லையா? So heavy taxes was imposed during the time of Charles the First. This is the second point. பிரச்சனை வர்றதுக்கு, சிவில் வார் வர்றதுக்கு காரணம். அண்ட் அடுத்து பாருங்க, சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அவரை எதிர்க்கிற யாரும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அப்போ யார் இருக்கக்கூடாது? பார்லிமெண்ட் இருக்கக்கூடாது, பார்லிமெண்டேரியன்ஸ் இருக்கக்கூடாது. சோ ஒரு 300 சோல்ஜர்ஸ் என்ன பண்றாரு? He took 300 soldiers with him and he made a march. ரைட்? டைரக்டா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மார்ச் மாதிரி போறாரு. He is ready for the war. அதுதான் அதோட அர்த்தம். சரியா? சோ அது மட்டும் பண்ணல, he is also gathered army to fight against parliament. நிறைய ஆர்மியும் திரட்டுறாரு. So this is the main reason for the civil war. புரியுதா ஏன் civil war வருது? Because of the act of Charles the First. Right? I'll repeat. First என்ன பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். He married a Catholic princess. Second, he imposed heavy taxes on the people. And he made a march with 300 soldiers. And he gathered so many armies to fight or to fight against parliaments. Right? So these are the reasons for civil war. So எப்ப civil war அப்படின்னா 1642ல broke out ஆகுது till 1651. And இத லிட்ரேச்சர் எப்படி இந்த சிவில் வார் வந்து பாதிக்கும்? Do you have any idea about that? ஏன் இதை நம்ம படிக்கிறோம்? அந்த பேக்ட்ராப் மூலமா யூனோ நீங்க எந்த செஞ்சுரியில எந்த விதமான புக்கு நீங்க படிச்சாலும் அந்த புக்கோட பிரதிபலிப்புங்கிறது என்னதுதான்? அந்த எரா எப்படி இருந்தது, அந்த ஏஜ் எப்படி இருந்ததுங்கிறதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நீங்க ஒவ்வொரு ஒர்க்ஸ்லயுமே பாக்குறீங்க. ரைட்? இப்ப நீங்க ஷேக்ஸ்பியரை ரீட் பண்றீங்களா? பீப்புளோட ஆசை எப்படி இருக்கும், பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத யூ கேன் லேர்ன் த்ரூ ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க். இப்ப நீங்க சார்ல்ஸரோட ஏஜை நீங்க வந்து இப்ப சும்மா பார்க்க முடியாது. அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நம்மளா கற்பனை பண்ணா அது சரியா இருக்காது. By reading contemporary tales, we can able to know how the people were, how the society were. Right? நம்ம தெரிஞ்சுக்க முடியும். So similarly, எப்பவுமே சொசைட்டிங்கிறது லிட்ரேச்சர் அப்படிங்கிறது சொசைட்டியோட ரெஃப்ளெக்ஷனா தான் இருந்திருக்கும் இல்லையா? So how the backdrop, civil war இருக்கட்டும், ஜெகோபியன் அண்ட் கேரலன் எரா எப்படி வந்து லிட்ரேச்சரை பாதிச்சிருக்கும்? இல்ல பாதிச்சிருக்கும் கூட இல்ல. What are the reflections you can find in literature? Do you have any idea? Religious perspective. Very good point. அப்போ இந்த டைம்ல லிட்ரேச்சருங்கிறது எந்த மாதிரி ஐடியாலஜில ப்ரொடியூஸ் ஆகும்? மோஸ்ட்லி ரிலீஜியஸ் ஒர்க்கா தான் இருந்திருக்கும். அப்ப இதுல இருந்த மேஜர் ரைட்டர்ஸ் ரிலீஜியஸ் ஒர்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. வெரி குட் பாயிண்ட். நெக்ஸ்ட். Theaters were closed. Important point. Civil war எந்த வருஷமோ அதே வருஷம் theaters were closed. 1642 theaters were closed. வார் நடக்கும்போது யாரும் போய் தியேட்டர்ல உட்கார்ந்து பிளே பார்த்துட்டு இருப்பாங்களா? டிராமாவை பார்த்துட்டு இருப்பாங்களா? Not. So theaters were closed in 1642. அப்போ தியேட்டரே கிடையாதுங்க. யார் டிராமா எழுதுவா? நோ, டிராமா அப்படிங்கறதே வந்திருக்காது. சோ இந்த ஏஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவில் வார் டைம்ல there were no productivity in dramas. Right? This is first point. This is next point. And I'll ask you a question. Theater close ஆனது தெரியும். Theater எப்ப first start பண்ணாங்க? In which year the first theater was established? என்ன ஒவ்வொரு ஆன்சர் வருது, ஒரு காமன் ஆன்சர் வர மாட்டேங்குது. When the first permanent theater was established? 1576. Good. 1576. And what is the name of the permanent theater?
Yeah, the theater. Do you remember? Yes. So 1599 la major theater was established. அது முக்கியமா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் அதுல தான் என்ன Globe Theatre. Globe Theatre. Yeah, correct. The Globe Theatre was built in 1599. I hope you remember. So this is a picture, right? இதுல வந்து சார்ல்ஸ் த ஃபர்ஸ்டோட பிக்சரும் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆள். சரியா, the eagle is coming மாதிரி தான் இவரு வந்து சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் தூக்கி லட்டு மாதிரி தள்ளி போட்டாரு. He was beheaded. Charles the First. Was he? Oliver Cromwell. Yes. Very good. Lord Protector அப்படின்னு அவரே கூப்பிட்டுட்டாரு. சரியா, என்ன அப்படின்னா who is that? It is Oliver Cromwell. Yes. So see, Charles the First என்னதான் அக்கப்போர் பண்ணாலும் சிவில் வாரோட முடிவுல பார்லிமெண்டேரியன்ஸ் ஜெயிக்கிறாங்க. பார்லிமெண்டேரியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்லிமெண்டேரியன்ஸோட லீடரான ஆலிவர் கிராம்வெல். Right? So Oliver Cromwell, he beheaded Charles the First in the year 1649. And அதுக்கப்புறம் ஆலிவர் கிராம்வெல் he came to the power. Commonwealth establish பண்றாங்க. And இங்கிலாந்துல அந்த டைம்ல தான் காமன்வெல்த் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. And you know that period is also called as Puritan interregnum. That is what I have given here. கலர் மாறி இருக்கு பாருங்க. Puritan interregnum, which is between 1649 to 1660. அதாவது இந்த பீரியட் தான் ஆலிவர் கிராம்வெல் ரூல் பண்றாரு. Do remember that point. அதாவது 1658 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பார். சரியா, பியூரிட்டன் இன்டர்ரெக்னம்ங்கிறது 1649ல இருந்து 1660 வரைக்கும் தான். பட் ஆலிவர் கிராம்வெல் 1649ல இருந்து 1658 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாரு. ஆலிவர் கிராம்வெல் இறந்துடுவாரு 1658ல. ஆலிவர் கிராம்வெல் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் ரிச்சர்ட் கிராம்வெல் he came to the power. பட் அப்பா மாதிரி பெரிய புத்திசாலி கிடையாது ரிச்சர்ட் கிராம்வெல். இப்ப சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் இஸ் a very great king. சோ அதுக்கெல்லாம் அவர் அழிக்கணும்னா பெரிய வார்ஃபேர் தெரிஞ்சிருக்கணும். Oliver Cromwell, he was very good in his warfare, right? So with that efficiency, right, he defeated Charles the First. But இவர மாதிரி எபிலிட்டி யாருக்கு இல்ல தன் அவரோட பையனான ரிச்சர்ட் கிராம்வெல், ரைட்? ஏன் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. ஸோ சார்ல்ஸ் த செகண்ட், சார்ல்ஸ் த ஃபர்ஸ்டோட பையன் சார்ல்ஸ் த செகண்ட் ஓடியே போயிடுறாரு. ஆலிவர் கிராம்வெல் இருக்கிற வரைக்கும் he didn't return back to England. ஓகே, ஆலிவர் கிராம்வெல் இறந்ததுக்கு அப்புறம் ஓகே தலை இல்ல, நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா வாழை அடிச்சு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் த செகண்ட், அதாவது சார்ல்ஸ் த ஃபர்ஸ்டோட பையன் சார்ல்ஸ் த செகண்ட் he came back and he fight with ரிச்சர்ட் கிராம்வெல். ரிச்சர்ட் கிராம்வெல் வர வழி இல்லாம என்ன பண்ணிடுறாரு, வேண்டாம்ப்பா எனக்கு இந்த பதவியே வேண்டாம், என் உயிர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு he resigned from the reign, right? லார்ட் ப்ரொடெக்டரா இருந்திருப்பாரு, அந்த பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டு he went away. So this is how Charles II restored the power of monarchy in England. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெஸ்டரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். So I repeat, Caroline age அப்படிங்கிறது 1625 to 1649. 1649ல இருந்து 1660 is called the Commonwealth period of England or Puritan interregnum period. So 1660ல என்ன ஆகுது, Richard Cromwell resigned his position. Charles II, son of Charles I, he came back and he restored the power. And that's why the era 1660, the period 1660 is called as restoration period. And the time la irundhu restoration period start ஆகுது. Charles II, he restored monarchy. That's why that age is called as restoration period. புரியும்னு நினைக்கிறேன். Whether I have to repeat any points? This is very basic. You should know this. ரொம்ப பொறுமையா அதனால தான் போறேன், இல்லைன்னா கடகடன்னு சொல்லிட்டு I can move on because we have so many important dramatists on my list. நிறைய இருக்குது. Clear, ma'am. Very clear. If you didn't know, if you have any doubt, you can stop me. I'll repeat the point. No issues. Clear? புரியற வரைக்கும் நடத்துறதுக்கு நான் தயார். Okay, I believe புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் இப்போ சொல்லாத பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஆலிவர் கிராம்வெல் 1649ல என்ன பண்ணிடுறாரு, சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட பிஹெட் பண்ணிடுறாருன்னு பார்த்தோம். பட் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட்க்கும் ஆலிவர் கிராம்வெல்க்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்கிற சமயத்துல சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் இவரை தாக்கு பிடிக்காம என்ன பண்ணிடுறாரு, he fled to Scotland. சரியா, ஆனா ஸ்காட்லாண்ட்ல சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட வரவே இருக்கல, என்ன பண்ணிடுறாங்க, புடிச்சு ஆலிவர் கிராம்வெல் கிட்ட விட்டுறாங்க.
ரைட்? அதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். Hand over Charles the First to the Parliament. So வேற வழி இல்லாம Charles the First was beheaded in 1649. Monarchy was abolished in England at that time. Right? 1649. உங்களுக்கு எப்படினாலும் இந்த இயரை ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். சரியா? So 1649 monarchy was abolished. Commonwealth of England was established. Commonwealth period எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டாலும் 1649. Puritan interregnum எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டாலும் 1649. ஆலிவர் கிராம்வெல் எப்ப பவருக்கு வந்தாருன்னு கேட்டாலும் அதுவும் 1649. All are same, right? So that's why I'm going very slowly with this backdrop, right? For a clarity. Why? Because these are all easy questions. ரொம்ப சில சமயம் ஈஸி கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. So if you are very clear with the backdrop, right, you can able to answer it, right? That's why. Okay, now we'll move to the next. Civil War and its impact in dramas. Already பார்த்தோம். லிட்ரேச்சர்ல எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். Similarly, that is with the dramas also. Theatres were closed in 1642. Drama was completely collapsed. There is no flourish in dramas. And you know, prose get prominence. ஏன் prose prominent ஆகுது? ஒரு பாயிண்ட் அழகா சொன்னாங்க, ரிலீஜனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ ரிலீஜனை டிராமாவை ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரோஸ் ஃபார்ம்ல யூனோ பைபிள் வந்து ப்ரோஸ் தான் இல்லையா? நிறைய பாம்ப்ளெட்ஸ் எழுதுறாங்க, எஸ்ஸேஸ் எழுதுறாங்க. எவ்ரிதிங் இஸ் அபவுட் ரிலீஜியன். Political pamphlets were also published at that time, right? பாருங்க, religious works became popular during that time. And there was a decline in poetry. Why decline in poetry? என்னை யாராவது justify பண்ணணும் அந்த ஆன்சர். You can connect religion, decline in poetry. Had no peace. Poetry ஒரு pleasure-ஆ இருக்கும். Very good point. That is a very good point. Poetry-ய பொறுத்த வரைக்கும் as she told, ஒரு பிளஷர் கொடுக்கறதோ, ஒரு இமோஷன்ஸை கிண்டில் பண்றதோ, அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு போயிட்ரி இருக்கும். செலிப்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் போயிட்ரி இருக்கும், இல்ல குளோரிஃபை பண்ற மாதிரியும் போயிட்ரி இருக்கும். இந்த மாதிரி எப்பிக்ஸா இருந்தாலும் சரி, போயிட்ரி, லிரிக் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஏன் அப்படின்னா, பியூரிட்டனோட தாட்டே எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிலேட்டட் டு ரிலீஜியன். சரியா? நீங்க எந்த ஒர்க் எழுதினாலும் அது கிரைஸ்ட பத்தி இருக்கணும், ரிலீஜியனை பத்தி இருக்கணும். There is no celebration during the time of Oliver Cromwell. You know, even Christmas கூட என்னது, it is a celebration of joy அப்படின்னு சொல்றாங்க. பட் யாரும் ஜாய்ங்கிறது ஆலிவர் கிராம்வெலோட பீரியட்ல எப்படி அப்படின்னா, you have to do prayers, right? Whole day, right? இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு ஃபுல்லாமே you have to pray to God. Okay, so that's why decline in poetry. Christmas வந்து பேசிட்டு இருந்தா இல்லையா? So Christmas அப்படிங்கிறது வந்து it's a celebration of joy. அதுக்கு வழி கிடையாது. Every time they should pray to God, right? That is the system of Oliver Cromwell period, right? எந்த விதமான ஜாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. And then you know, at that time you have licensing order 1643, very important, right? என்ன licensing order? எந்த ஒரு ஒர்க்கும் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகலாமா அப்படிங்கறத ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஆலிவர் கிராம்வெல் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவரு அந்த ஒர்க்கை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒர்க் வந்து அபிஷியலா பப்ளிஷ் ஆக முடியும். சோ இப்ப இங்க நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரைட்டிங்ல தான் எங்களோட ஃப்ரீடம் இருக்கு. அப்போ அதை நாங்க ஒருத்தங்க கிட்ட சப்மிட் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, ஆத்தருக்கு அந்த இடத்துல ஃப்ரீடம் அப்படிங்கிறது இல்லை. எதுனாலும் அவங்களால எழுத முடியாது, அவங்களோட தாட்ஸை வெளிக்கொண்டு வர முடியாது. இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுறார். பர்டிகுலரா வெரி ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் த டைம், none other than John Milton. Good. John Milton in his prose work Areopagitica, please learn that. Areopagitica 1644, in the licensing order 1643 la varudha. 1644 la he came up with Areopagitica, which is a prose work, right? அவர்தான் அதுல பேசுறாரு, எங்களுக்கான ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, he is questioning the licensing order, right? You should know that work and publication. And he's இங்க வந்து பயங்கர தண்டரா இருக்கு, right? So that's இதுக்கு மேல இருந்ததுன்னா it will be difficult for everybody.
So I'm just winding up the class today. Okay. So we'll see the rest of the portions tomorrow. Thank you. Thank you for your patience. See you tomorrow. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you.